பெஞ்சல் புயலால் பெய்த பெருமழையும் அதனைத் தொடர்ந்த பெருவெள்ளமும் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கின்றது. அந்த குடும்பங்களின் வலியையும் வேதனையையும் சொல்லில் அடக்கிவிட முடியாது. இப்போது சொல்லும் போதும் சுந்தரியின் குரல் நடுங்குகிறது. ஒரு வெள்ளம் தங்களை நிற்கதியாக்கி விட்டதை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறார் இவர். திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள ஏமப்பூர் கிராமத்தில் அதிகாலையில் வீட்டில் தண்ணீர் புகுந்ததை அறிந்த கலையரசன், சுந்தரி, இவர்களின் மகன் புகழேந்தி ஆகியோர் வெளியே வந்துள்ளனர். ஆனால் மூவரையும் வெள்ளம் அடித்துச் சென்றுவிட மரக்கிளையை பிடித்து தவித்துக் கொண்டிருந்தவர்களில் தாயையும் மகனையும் மட்டுமே மீட்பு குழுவினரால் மீட்க முடிந்தது. தண்ணி வருதே, கொஞ்சமாக வருதுன்னு தான் ஏஞ்சி வெளியே வந்தோம். 3 பேருமே ஒன்றா தான் வந்தோம். அப்பயே தண்ணி வேகமாக வந்து எங்களை தண்ணி அடிச்சும் போயிடுச்சு. அடிச்சும் போய் ஒரு மரக்கிளையை பிடிச்சி 3 பேரும் ஒன்றா தான் சேஃபாக இருக்கலான்னு மரக்கிளையை பிடிச்சி நின்னோம். ஆனால் ஒரு கிளை உடஞ்சி வந்து அவர் மட்டும் பிரிஞ்சிட்டார். எங்கள்கிட்ட அவர் பிரிஞ்சது கொஞ்ச நேரத்தில் இந்த மரமும் வேரோட எடுத்துன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொரு மரம் பிடிச்சி நானும் என் பிள்ளையும் தான் நின்னோம். அவர் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கத்தி கடந்தோம். குரலும் கேட்கல, ஆளையும் பார்க்கல. நாங்கள் யார் மறுநாள் காலையில் தான் திருவண்ணாமலை சுடுகாட்டில் தான் இருக்காங்க. மண்ணில் போய் சொல்லிக்கினாங்க. பக்கிரிப்பாளையம் கிராமத்தில் வீட்டில் இருந்து 1ஆம் தேதி காலையில் இயற்கை உபாதை கழிக்க வெளியே சென்றுள்ளார் தீபன்ரான். ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. தாய், மனைவி, தம்பி என அனைவரும் தேடியும் கிடைக்காத நிலையில் 4ஆம் தேதி தீபன்ரானின் உடல்தான் மீட்கப்பட்டது. வீட்டின் ஒரே வருவாய் ஆதாரமாக இருந்த தீபனின் மரணம் இந்த குடும்பத்தை கலங்கடித்துள்ளது. பாத்ரூம் போட சொல்லிட்டு போனது தேடி வர வீடு ஒரு 7-8 மணிலும் பார்த்தா ஆளை காணும். சரி காணாமல் சொல்லிட்டு நான் தேடின்னு போனேன். பார்க்குறப்ப ஒரு செருப்பு மட்டும் கரையில் இருந்தது. சரி தண்ணி சொல்லி தேடி பார்த்தேன். இங்கே தேடி பார்த்து கிடைக்கல. 3 நாள் கிடைக்கல. போன நேரத்துக்கு ஒரு 9 மணி இருக்கும் கரை ஒதுங்கிட்டாரு. நான் 8வது படிச்சிருக்கிறேன். அவங்க இப்போ நிவாரணமாக 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஏதாவது கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்கனாக்கா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். 2 பசங்களை வச்சுக்கிறேன், ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பசங்களை வச்சுக்கின்னு என்னால் அதை வச்சுக்கின்னு இது முடியாது. ஒரு கவர்மெண்ட் வேலை ஏதாவது கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அரசு வழங்கியுள்ளது. ஆனால் எந்த தொகையும் இவர்கள் இழந்த உறவுகளுக்கு ஈடாக போவதில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.